அவனை தட்டி ஒரு கதை சொல்லு ராம்ஸ். கதையா? கதை கேட்கும் அன்பர்களே, கதை கூறும் இந்த அடியனினுடைய அன்பான வணக்கங்கள். தங்களுடைய மேலான ஆதரவின் மூலமாக 70 வாரங்களை நாம் கடந்து விட்டோம். தொடர்ந்து நானும் கதைக்கிறேன், நீங்களும் ஆதரவு தாருங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் ஒரு ரஷ்ய சிறுகதையை பார்க்கலாம். இது நான் பள்ளியில் படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் வந்த கதை. பாருங்கள், பள்ளி பருவம்னு ஸ்டாண்டர்டோட செக்ஷனும் வர அளவுக்கு ஆகிடுது. பள்ளி பருவன்றதே ஒரு பசுமையான நினைவு இல்லை. அந்த சமயத்தில் சவுந்தரராஜன் ஒரு இங்கிலீஷ் மாஸ்டர் ரொம்ப அருமையாக அந்த கதையை உணர்ச்சிகரமாக நடத்தினார். எனக்கு ஒரு 45 வருஷம் ஆயிடுச்சு. 1980 நான் 10வது முடித்தேன். இன்னும் அந்த கதை ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு அவர் நடத்தின விதம் தான். இந்த கதை ரஷ்ய கதைனால அது என்ன பேர் தெரியல, அந்த நாயகனோட பேர் நம்ம லெனின்னு வச்சுக்கலாமே, அது ஈஸியாக இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரியான போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது. எல்லாம் நடந்தான் போனோம், இல்லை எங்கேயா குதிரை வண்டிங்க போகும், அதில் ஏறின்னு அந்த வண்டி போகிற தூரம் வரையும் போவாங்க. அப்புறம் இறங்கி திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நைட்டில் போய் தங்கிறதுக்கெல்லாம் சத்திரங்கள் அப்படின்வாங்க. ஐஎன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இன்ஸ் இருக்கும். அங்கே போய் தங்கிக்குவாங்க. நைட் சாப்பாடு போடுவாங்க. பெரிய ஹால் மாதிரி இருக்கும். படுத்து தூங்கிட்டு எவ்வளோ காசோ காலையில் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ லெனினும் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிறதுக்காக கிளம்புறாரு, வியாபார விஷயமா. போகும்போது ஒரு சத்திரத்தில் போய் தங்குறாரு. ராத்திரி அங்கே சாப்பிட்டாரு. நல்லா நடந்து வந்த களைப்பு, நல்லா அயர்ந்து தூங்கிட்டார். திடீர்னு காலையில் ஒரே சத்தம், அறக்க பறக்க சத்தம். கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, போலீஸ்லாம் போயிருக்காங்க உள்ள. அவசரமாக எழுந்து உக்காந்துனார். உட்காந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அமைதியாக அந்த பக்கத்தில் இருந்த ஆளுகிட்ட என்னங்க ஆச்சு, ஏன் போலீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் ஜார் மன்னர்களுடைய ஆட்சி ரஷ்யாவில். ஸோ போலீஸ்லாம் ரொம்ப கெடுபடியாக சர்வாதிகாரமாக இருப்பாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே சத்தத்தில் தங்கியிருந்த யாரோ ஒருத்தனை கத்தியில் குத்திட்டாங்களாம், அவன் செத்துட்டுருக்கிறான், இப்போ அதான் போலீஸ் விசாரணை நடக்குதுன்னாரு. லெனினுக்கு என்னடா இது, நம்ம வந்த நேரம் பார்த்தா எப்படி நடக்கணும் அப்படின்னு அப்படியே பயந்து போய் உக்காண்ட்ருக்கான். போலீஸ் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரையாக சோதனை பண்ணிருக்காங்க. லெனின்கிட்ட வந்தாங்க. லெனினுக்கு ஒன்றும் இல்லை, அமைதியாக உட்காந்துருந்தான். அவன் பையை எடுத்தாங்க. பையில் இருந்த துணியெல்லாம் எடுத்து வெளியே வச்சாங்க. பார்த்தா உள்ளே ஒரு ரத்தம் தோய்ந்த கத்தி. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஐயா இது எந்த இல்லை, ஏன்பா அவனை குத்தி கொன்னுட்டு எவ்வளோ தைரியம் உனக்கு, பைக்குள்ளேயே மறைச்சி வச்சுருக்கியா கத்தியை, அதுவும் இவ்வளோ ரத்தக்கரையோடு இருக்குது அப்படின்றாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, ராத்திரி களைப்பில் நல்லா தூங்கிட்டேன். நான் நல்லா தூங்கிட்டேன்னா அப்புறம் எப்படி தூக்கத்திலே எழுந்து போய் குத்திட்டு வந்துட்டியா, அவங்ககிட்ட நான் காசு என்ன எடுத்தியா, இல்லை தான் நகைங்க என்ன பறிச்சியான்றாங்க. ஐயா ஒன்றுமே இல்லை, நான் வியாபாரத்துக்காக போகிறேன், நான் இதை பாருங்கள் அந்த பணம் தான் வச்சுருக்கேன்னா. ஓஹோ இதுதான் அவங்ககிட்ட எடுத்த பணமா அப்படின்றாங்க. அவனுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கன்றாங்க. எல்லாரும் அவனை பரிதாபமாக பார்க்குறாங்க. சத்தத்தில் இருக்கவங்களாம் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நல்லா பத்து தூங்கிட்டான்னு. ஆனால் யார் போய் அந்த போலீஸ்கிட்ட சொல்ல முடியும்? அப்படியே அவன் விடன்னு நின்றுட்டுருக்கான். நட ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிட்டு போகிறாங்க. வழியெல்லாம் புலம்பின்னு போகிறான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. போனாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நீதிபதி கேட்குறாரு, ஏன்பா உனக்கு எவ்வளோ தைரியம்ப்பா, ராத்திரி அவனை குத்தி கொண்டுட்டு பைக்குள்ளேயே கத்தியும் வச்சுன்னு அங்கேயே படுத்து தூங்கி இருக்கிறேன். ஐயா நான் அந்த மாதிரியெல்லாம் செய்யவே இல்லைங்க, எனக்கு தெரியவே தெரியாதுங்கய்யா, நான் ராத்திரி நல்லா படுத்து தூங்கிட்டேன், இப்போ காலைல எழுந்தா இந்த மாதிரி இருக்குதுன்னு. சரி நீ கொல்லலாம், அப்போ யார் கொண்டாங்க, கத்தி எப்படி உன் பையில் வந்துச்சு, யாராக குத்திட்டு உன் பையில் கொண்டாந்து கத்தி வச்சுட்டு போயிட்டாங்களா, இல்லை நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னாங்க. ஒன்றும் சாட்சியெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். ஜார் மன்னர்கள் ஆட்சியெல்லாம் அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க கொடுத்தது தான் தீர்ப்பு. எவ்வளவோ இவன் புலம்புறான், அழுகுறான், ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவில் இந்த மாதிரியான கொலை குற்றம் பெரிய குற்றம்லாம் பண்ணவங்களுக்கு சைபீரியாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சைபீரியான்றது அப்போல்லாம் ரஷ்யாவில் இந்த மாதிரி கொலை குற்றம் பண்ணவங்க பெரிய குற்றங்கள்லாம் பண்ணவங்க சைபீரியான்ற இடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சைபீரியான்றது ரஷ்யாவுடைய ஒரு பகுதி. ரஷ்யா ஐரோப்பா ஆசியா 2 கண்டத்துலையும் இருக்கும். ஐரோப்பாவில் இருக்கிற ரஷ்யா தான் மாஸ்கோ அந்த மாதிரியான பெரிய இடங்கள்லாம் இருக்குது. சைபீரியான்றது சுரங்கங்கள்லாம் இருக்கிற ஒரு குளிர் பிரதேசம். அங்கே -15 டிகிரி செல்சியஸ் இருக்கும். -15 டிகிரி ஃபாரன்ஹீட்டே தாங்கிறது கஷ்டம். -15 டிகிரி செல்சியஸ்ன்றது பயங்கர குளிரான இடம். அப்படியே உடம்பெல்லாம் விரைச்சி போயிடும். சமயத்தில் அப்படியே தோலெல்லாம் வெடிக்கும்.
அங்கே போதுமான அளவு சாப்பாடு கிடைக்காது, நல்ல துணிகளும் இருக்காது, எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் சுரங்கத்தில் போய் வேலை செய்யணும். என்ன அரசாங்கத்துடைய என்ன அப்படின்னா, என் வேலை செஞ்சு அங்கேயே செத்துட்டணும், திருப்பி வரக்கூடாது, செத்துட்டோன்னா அங்கேயே தூக்கி எங்கன்னா போய்ச்சிருவாங்க. அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் லெனினை விட்டாங்க. லெனின் தான் விதியை நொந்துன்னு அழுதுன்னு வேலை செய்கிறான். அங்கே ஒன்றும் அவ்வளோவா முடி வெட்டுறது சவரம் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே முடியும் எதுவும் வளர்ந்துருக்கும். எப்போனா ஒரு நாள் சவர தொழிலாளி வருவான், எல்லாருக்கும் உட்கார வச்சு முடி வெட்டிட்டு ஷேவ் பண்ணிட்டு போயிடுவான். லெனின் அது கூட பண்ணிக்க மாட்டான். ஏற்கனவே 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே காடாக தாடி வளர்த்துன்னு முடி வளர்த்துன்னு இருந்தான். யார்கிட்டையும் பேச மாட்டான். அந்த ஜெயிலர் கொஞ்சம் நல்ல மனுஷன். இவன் மேலே வந்து எப்போயுமே ஒரு அன்பாக இருப்பார். ஏன்னா அவர் இந்த கேஸ் கேட்டதுலேருந்து இவனை பார்த்தா கொலை பண்ணுற மாதிரி ஆள் தெரில, ஏதோ தப்பு நடந்துருக்குது, ஆனால் வேறு என்ன பண்ணுறது, விதிவசம் இவனுடைய நேரம் மாட்டிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு அவர் மேலே கொஞ்சம் கன்சர்னாக தான் இருப்பார். இப்படியே போச்சியாக இருக்கிற ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரத்துக்கு ஒரு புது குற்றவாளி வந்து சேர்ந்தான். அவனை பார்க்கவே பயங்கரமாக இருந்தான். முகத்துலலாம் வடு, ரொம்ப பயமாக இருந்துச்சு அவனை பார்க்கவே. அவனுக்கு லெனினோட பக்கத்துலேயே படுக்க போட்டாங்க. அவன் படுத்து தூங்கிட்டான். அவனும் லெனின்கிட்ட பேச பார்ப்பான், ஆனால் இவன் பேசவே மாட்டான். அவன் பாட்டுக்கு அந்த கதை இந்த கதைலாம் பேசுவான். ஒன்றாவே கூட வேலை சேர்த்துக்கு வருவான், ஒன்றா சாப்பிடுவாங்க. இப்படியே இருக்கிற 1 மாதம் போயிடுச்சு. ஒரு நாள் அவன் கேட்டான், புது குற்றவாளி, ஐயா நீங்கள் என்ன குற்றம் செஞ்சீங்க, ஏன் இப்படி வந்து இங்கே வந்துட்டீங்க, உங்களை பார்த்தா எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியலையே, நல்ல மாதிரி தானே பழகின்னு இருக்கீங்க, நானும் 1 மாதமாக உங்களை பார்க்குறேனே அப்படின்னு. லெனின் சொல்கிறான், எதுங்க பழைய கதைலாம், என் விதி, என் தலையெழுத்து, நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். குற்றவாளி கேட்குறாரு, புது குற்றவாளி, இல்லை என்ன சொல்லுங்களேன் அப்படின்ற. சரி யார்கிட்டனா சொன்னாக்கத்தான் மனபாரம் கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஊர் பேரை சொல்லி, அந்த ஊர் சத்தத்தில் நான் தங்கியிருந்தேன். அவன் ஊரை சொல்லி வேறு ஒரு ஊருக்கு போகிறதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஊரில் நான் நைட் தங்கியிருந்தேன். அந்த சத்திரத்தில் பார்த்தா அந்த சத்தத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த கத்தி என் பையில் இருந்துச்சு. அதனால் என்னை கைது பண்ணி நீதி விசாரணைன்ற பேரில் என்னை உடனே எங்கள் சைபரியை காமிச்சிட்டாங்க. 5 வருஷமாக நான் இங்கே தான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன் அப்படின்னோடனே அந்த புது குற்றவாளி 2 கையாலே முகத்தை மூடின்னு ஓன்னு அழுகுறான். லெனினுக்கு ஒன்றும் புரியல. ஏன் என்ன அப்படின்னு கேட்குறான். ஐயா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த கொலை செஞ்ச நான் தான். அவன் வந்து என்னோடய கூட்டாளி, என்னை ஏமாற்றிட்டு அவன் வந்துட்டான். அந்த கோவத்தில் அவனை தேடின்னு வந்தேன். இங்கே இருக்கிறத பார்த்தானே கையிலேருந்து எடுத்து கத்தியை குத்திட்டேன். அவன் செத்துட்டான். சரி அதுக்கப்புறம் அந்த கத்தி என்ன பண்ணுன்னு தெரில, ஏதோ ஒரு பையில் வச்சுட்டு போயிட்டேன் நான். அது உங்கள் பை தான் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுறான். இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு நினச்சின்னு லெனின் அப்படியே படுத்துங்கிறான். அவன் நைட்லாம் தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுது, எழுந்துக்கிறான். அப்போ வந்து ஒரு காவலாளி வந்து உங்களை ஜெயிலர் கூப்பிட்றாருன்றான். பக்கத்தில் பார்த்தா அந்த புது குற்றவாளியை காணோம். என்னடா இது, அவனை போய் என்ன சொல்லிட்டானா, என்ன பிரச்சனைன்ட்டு லெனின் பயந்துனே போகிறான். போன உடனே ஜெயிலர் சொல்கிறாரு, லெனின் இந்த குற்றம் நீங்கள் செய்யலை, இவர் தான் செஞ்சதாக ஏற்றுக்கினார். அவர் சொல்கிற எல்லா ஆதாரங்களும் எல்லா காரியங்களும் உங்கள் கேஸ் ஃபைல் என்ன இருக்கோ அதுக்கு எல்லாம் ஒத்து போகுது. அதனால் நான் வந்து உங்களுக்கு விடுதலை செய்யறதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு விடுதலை வந்துடும் அப்படின்றார். லெனின் ஓன்னு அழுகுறான் மூஞ்ச பற்றின்னு. லெனின் விடுதலை வீட்டுக்கு வரான். God sees the truth but waits. இந்த கதை இது வேறு மாதிரி முடியும், ட்ராஜடியான ஒரு கதையாக முடியும். ஆனால் போதும், ட்ராஜடியான கதைங்களாம் நிறைய நம்ம கேட்குறோம். சரி கொஞ்சம் சுபமான முடிவாக இருக்கட்டும்னு நான் இப்படி முடிச்சிருக்கிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே